போரிங்கான கஸ்டர்டை பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஃப்ரூட் பால் செஞ்சு வாங்க இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுவோம். ஸ்டஃபிங்க்கு பொடுசாக நறுக்குன அரை ஆப்பிள், ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் மாதுளம்பழம் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு 1 டீஸ்பூன் தேன், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கலக்கி சைடில் வச்சிடலாம். ஸ்டஃபிங்கை ரோல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஓரங்களை அறுத்துட்டு ஒரு அரை கப் பால் எடுத்துக்கலாம். அதில் ஓரத்தை மட்டும் ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. லைட்டாக நடுவில் பாலை தெளித்து விட்டுடலாம், இல்லாட்டி ரொம்ப ஊறி ரொம்ப சாஃப்டாகிடும் ப்ரெட்டு. பால் தெளித்த ப்ரெட்டில் இப்போ 1 ஸ்பூன் ஸ்டஃபிங்கை வச்சு 2 கைகளால் அப்படியே பால் ஷேப்க்கு கொண்டு வந்துடுங்க. எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். கஸ்டர்டுக்கு அடுப்பில் 1/2 லிட்டர் பால் வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து ஒரு பவுலில் தனியாக கரைச்சி வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பால் நல்லா கொதி வந்தோடனே நம்ம கலக்கி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து கைவிடாமல் கிளறிடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பரான க்ரீமியான கஸ்டர்ட் ரெடி. கஸ்டர்டை சர்விங் பவுலில் மாற்றிட்டு நம்ம ஃப்ரூட் பால்ஸ்க்கு கோட்டிங் கொடுக்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஜாமை நல்லா மசிச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி இது மாதிரி திக் பேஸ்ட்டாக கரைச்சிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச ஃப்ரூட் பால்ஸ் நல்லா கெட்டியாக ஆகியிருக்கும். இப்போ அதை எடுத்து நம்ம ஜாமோட மிக்சரில் நல்லா கோட் பண்ணிவிட்டு கஸ்டர்டில் வச்சா நம்ம தலைமை ரெடி. இது போல் கஸ்டர்டை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.